என்ன விஷயம்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம். பாம்பன் சுவாமிகள் சென்னை வருகை, இந்த இடத்துல தான் நம்ம இப்போ சந்திக்கிறோம். இந்த பாட்டை கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. இந்த பாட்டுக்கு இதுக்கு பொருந்துதான்றதையும் பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கிறது சுலபமாக இருக்கும். இப்படியெல்லாம் அருளாளர்கள் நம்ம மண்ணில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பக்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. 19ஆம் பாட்டு. வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம், கருக ஒரு நிச்சயம் காட்டாயோ பொன்மையிலே. வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம், கருக ஒரு நிச்சயம் காட்டாயோ புன்மையிலே. இப்போ இந்த பாட்டுக்கு ஒரு அடியார் எடுக்கணும், சாமி வாழ்க்கையை எடுத்து பார்க்கணும், சாமி வாழ்க்கை வரலாறு நீங்கள் புரட்டி பார்க்கணும். குமாரானந்தம் என்கிற பங்காரு அம்மாள், அந்த அம்மா இந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்காங்க. 19ஆம் பாட்டுக்கு குமரவேல் பதிற்று 10 அந்தாதி அப்படின்னு ஒரு பாட்டு, அது 60ஆவது பாட்டில் எழுதுகிறார். பக்தி ஓங்கும் உள்ளம் உள்ள குமாரானந்தம் மாது உணவு அளித்தார் அப்படின்னு எழுதுகிறார். அந்த அம்மா பேர் பங்காரம்மாள். பாம்பன் சாமி தான் அவங்களுக்கு குமாரானந்தன் பேர் வைக்கிறார். அதே போல் அசோக சாலவாசத்தில் கால் முறிஞ்சி கூடிய அந்த பாட்டில் 1924 எழுதும் பொழுது 7ஆம் பத்தில் இந்த பாடல் எழுதியிருக்கார், முதல் பாடலில். அதன் பிறகு ஸ்ரீமத் குமாரசாமியத்தில் இடையறாது நிற்க விழைதல், அது 2ஆம் பத்தில் 3ஆவது பாடலில் இந்த அம்மா பேர் எழுதுகிறார். இந்த அம்மா பேரை 3 இடத்துல பார்க்கலாம். அப்படின்னா இந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு பக்தியாக இருந்தாங்க. பக்தி தான் மெயின், அது பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்குது. அவங்க அதை கரெக்டாக உறுதியாக நம்பணும். அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் திணறாங்க. இதில் பாம்பன் சாமி மதுரையில் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நான் பேப்பரில் எழுதினேன். அதெல்லாம் நேரம் குறைவாக இருக்கிறத நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இது லிமிட்டாக தரேன். அங்கேருந்து புறப்பட்டு ஒரு 30 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், மெட்ராஸ் வந்துடுறார். பாம்பனில் புறப்பட்டு 30 நாளில் மெட்ராஸ் வந்துடுறார். மதுரை, அதுக்கு இடையில 2-3 இடங்க அப்படிலாம் தங்கிட்டு கடைசியாக மதுரை வரார். மதுரை வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அப்படியே வந்துடுறார். மதுரையிலேருந்து புறப்பட்டு சென்னை ட்ரெயின் ஏறிட்டார். சென்னை ட்ரெயின் ஏறின உடனே தான் அவர் மனம் நினைக்குது, என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து வெளியே வரும்பொழுது, துறவு வரும்பொழுது முதல்ல அவங்க நிலையாத்தான், சென்னை நகரம் எனக்கு எவ்வாறு இருக்குமோ வரலாறில் இருக்குது. இந்த வார்த்தைகள் வரலாறில் இருக்குது. என்னை கண்ணீர் உகுத்தார் சுவாமிகள் மதுரையில் ரயில் ஏறும்போது. அறிமுகம் இல்லாத இடம் சென்னையை அடைந்த பின் அப்படின்னு அவருடைய மனநிலை. அப்புறம் சென்னைக்கு வந்துட்டார். சென்னையில் இறங்க போகிறார். அங்கே இறங்குறார் இல்லைங்களா, யாரோ ஒருவர் வைத்தியநாத முதலியார் தெருவில் உள்ள 41வது இலக்க வீட்டில் அவரை விடுத்தார். 41வது இலக்க வீட்டில் வைத்தியநாத முதலியார் தெருவில் அவரை விடுத்தார். அதன் பிறகு அந்த வீட்டில் உள்ள தபச்சீலருடைய ரோட்டில் தான் இறங்கி இது எங்கே என்ன இடம்னு பார்க்குறாரு சுவாமி. குதிரைவண்டியில் பார்க்குறாரு. குதிரைவண்டியில் இட்டுன்னு விடுறாங்க. குதிரைவண்டியில் இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினார். ரயில்வே ஸ்டேஷனில் குதிரைவண்டியில் ஏறி உட்கார்றாரு. எங்கே போகணும் சாமி, எங்கே போகணுன்னு தெரியலேங்கிறாரு. குதிரைவண்டிக்கார் இட்டுன்னு வராரு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இட்டுன்னு நேராக பங்காராம்பாள் வீட்டு வாசலில் வண்டி நிற்கிது. இவர் இறங்கி என்ன இடம்னு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள தபச்சீலருடைய பெரிய அம்மாள்
பெரிய அம்மா, அந்த சிலர் குணமுடைய அந்த அம்மா பெரிய அம்மா இவரை கண்ணுற்றவுடன் வணங்கி மேல் மாடைக்கு அழைத்து சென்று உபசரிக்கிறார். பாருங்கள், அவர் ஒன்றும் இடம்லாம் புக் பண்ணல, வீடெல்லாம் அட்வான்ஸில் பண்ண ஒன்றும் பண்ணல. நேராக வந்தார், அந்த இறங்கி நிற்கிறார், அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே அவர் குதிரை வண்டியில் அழைச்சிட்டு வந்தது முருகன். இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்ததுனாவது இவர் அந்த வீட்டுக்கு வாசலில் நிற்கிறாரு, இறங்கு வண்டி நிற்கிது, இவர் இறங்கினார், அந்த அம்மா கூட்டின்னு போய் அவர் ரூம் கொடுக்குறாங்க மாடியில். உடனே தங்க வச்சு இரவு அந்த அம்மா சொல்கிறாங்க, இரவு என் கனவில் தங்களை போன்று தவ வடிவில் ஒருவர் தோன்றி எனக்கு ஆகாரம் இடுக என்று கேட்டனர் என்றார். அதன்படியே பாருங்கள், இரவு என் கனவில், கனவில் தான் முருகன் வருவார். என் கனவில் முருகன் தோன்றி தங்களை போன்று ஒரு துறவி வடிவில் ஒருவர் தோன்றி எனக்கு ஆகாரம் இடுகன்னு கேட்டார் என்றார். பாம்பன் சாமி வடிவில் முருகனே எனக்கு ஆகாரம் இடுன்னு சொல்லி அந்த அம்மா கனவில் கேட்டிருக்கார். ஒன்றா அந்த அம்மா மாடி ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சு இவர் ஆகாரம் ரெடி பண்ணுறது ரெடியாக வராங்க. அவரை வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம் கருக ஒரு நிச்சயம்தான் காட்டாயோ பொன்மையிலே. அதன்படியே எதிர்பார்த்து இருந்த சுவாமியை அறிமுகமே இல்லாத நிலையில், சாமிக்கு ஒரு அறிமுகம், அந்த அம்மா யாருன்னு தெரியாது, அந்த அம்மாவுக்கு சாமி யாருன்னு தெரியாது, அந்த நிலையில் வரவேற்று உபசரிக்கிறாங்க. அப்படின்னா அது இது எத்தனையும் முருகன் செயல், மந்திர செயல் மாதிரி மேஜிக் மாதிரி நடக்குது. இல்லற துறவியாக வாழ்ந்தவர் பாம்பன் சாமிகள். முதல் துறவியாக துறவுக்கு பயிற்சிக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். துறவிக்கு பயிற்சி வரார். சாதாரண துறவி அல்ல, அவர் ஒரு ஞானி. நீ இவ்வளோ பேர் நம்ம கும்பிடுறோம், ஆனால் அவர் முதல்ல மெட்ராஸ் இறங்கும் பொழுது சாதாரண துறவி அல்ல, அவர் ஞானி. ஏதோ தேவைகளுக்காக ஏதோ கொஞ்சமான உடைமைகளை வச்சுருக்கலாம், அவர் எங்கேயும் தங்க முடியாது, வெளியே எங்கேயும் பக்குவப்படாமல் தங்க முடியாது. ஆகார நியமம் வேறு, அவருக்கு ஒரு பெரிய இது இருக்குது, நேதி இருக்குது. அதாவது பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் உப்பு இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நேதி இருக்குது. அப்போ அந்த மாதிரி துறவி எங்கே போனால் கையேந்து சாப்பிட முடியாது. அதுவும் பிறகு அதோட ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு எழுந்ததுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். அப்போ காலைல எழுந்து அப்புறம் துறவி நிலையில் வரும்பொழுது 3 நாளைக்கு மேலே ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கூட அவெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் எழுதிட்டு தான் அவர் சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதில் இவர் வருங்காலத்தில் பெரிய ஞானியாக வருவார் என்பது பங்காரு அம்மாளுக்கு தெரியாது. இவர் ஞானியாக வருவார்னு தெரியுமா? துறை சாப்பாடு கேட்குற துறை வேடத்தில் ஒருத்தர் கனவுல, அவ்வளோதான் தெரியும் அந்த அம்மாவுக்கு. அப்படின்னா பார்த்துங்க, வயதான அம்மா சொன்னால் பசங்க கேட்டுக்கிறாங்க. அன்னைக்கு வயதான அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, பசங்க கேட்டுக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இடம் காலி பண்ணி அந்த இடத்த இவருக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காலமாக அது இருந்திருக்குது. ஞானிக்கு தகுந்த வகையில் உணவு, இவர் என்ன சாப்பிடுவார் அப்படின்னு கேட்டு கொடுத்து, இவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் வந்திருக்காருன்னா அவர் என்ன சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சு அது கேட்டு கொடுக்கணும், பக்குவம் வேணும். அந்த தாயின் ஒழுக்கம் அப்படி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லை, அறிமுகமே இல்லாத துறவி வருவாரா என்று எதிர்பார்த்து ஆவல், ஏன்னா கனவு கண்டிருக்காங்க, அந்த கனவை நம்புகிறாங்க. இதெல்லாம் தான் அந்த காலத்தில் நடந்திருக்குது. சாமி காலத்தில் 1900 அந்த பீரியட் வச்சுக்கலாம், அந்த பீரியட் நடந்திருக்குது. சரியாக விலாசம் கண்டுபிடித்து குதிரை வண்டி நிற்குது. இந்த வீட்டு அம்மா கனவில் முருகன் வந்திருக்காரு, அந்த குதிரை வண்டி இந்த வீட்டு வாசலில் நிற்குது. இதுதான் இறைவனுடைய கருணைன்னு சொல்லலாம், திருவருள்னு சொல்லலாம். அதனால் ஒரு பக்கம் பங்காரு அம்மாலும் எதிர்பார்ப்பு, ஒரு பக்கம் பாம்பன் சாமியின் தேவை. ரெண்டுமே பாருங்கள், பாம்பன் சாமிக்கும் தேவை இருக்குது, பங்காரு அம்மாலும் இது கனவுல வந்தது வருவாரான்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுதான் வருவாரோ வாரானோ என்னும் ஓர் ஐயம் கருக ஒரு நிச்சயம்தான் காட்டாயோ பொன்மையிலே. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணணும்னா சாமியோட வரலாறு, இந்த சின்ன ஒரு குட்டி ஒரு சின்ன துளி புக்கில் வந்திருக்கு, உண்மையான வரலாறு.
இதை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாக்கா, பங்காரம்மாள் என்கிற ஒரு தாயை மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த பாட்டு உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். 19வது பாட்டு இன்றைக்கி உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். 19 இது வரைக்கும் உங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் சென்னையை வர வச்சாச்சு. இனிமேல் எல்லாருக்கும் வெற்றிகளும் நல்லது நடக்கிறதுக்கு பாம்பன் சுவாமியோட அருள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பங்காரம்மாளும் ஆசீர்வாதம் பண்ணட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.